வடக்குலயும் வந்து எதிர்க்க செய்கிறார்கள். ஆனா வந்து அங்கெல்லாம் எல்லாருமே வந்து சப்போர்ட்டா இருக்காங்கன்னு வந்து சிலர் தான் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உண்மை என்னன்னா வச்சுக்கா, இப்ப நம்ம யார்கிட்ட திரும்பவும் அவர் தாங்க வருவாங்க, திரும்பவும் இந்த மாதிரி ஒரு போலி விளம்பரம், போலி பிரச்சாரம், இந்த மாதிரி சொல்லி தான் வந்து ஒரு ஆழப்பதிய வைக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்காதீங்க, புரியுதுங்களா? இதை வந்து ஏன் சொல்றோம்னு வச்சுங்களா, மக்களுடைய தீர்ப்பு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? போதும் பொங்கி எழு அப்படின்னு வந்து ஓட்டு போடுவாங்க. இத பாருங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுங்க நீங்களே. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க கேளுங்க. வடக்குல இதான் நிலைமை, உண்மையா சொல்ல போனா இதான் நாங்க நிலைமை. இங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான அம்சங்க. இவங்களுடைய மன குமுறலை பாத்தீங்களா? ஒரு கோயில் கட்டுறதுக்காக அவங்க இருந்த வீட்டையே இடித்துட்டு கட்டியிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க பாத்துங்க, கோயிலுக்கு போற ரோடு. பாத்தீங்களா? இதெல்லாம் வடக்குல தான். ஏதோ நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கலாம், வடக்குல எல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு, சூப்பரா ஆட்சி போயிட்டு இருக்கு, எல்லாம் மக்களும் நிம்மதியா இருக்காங்கன்னு. இல்ல, எல்லாம் போலி விளம்பரங்கள் தான், ஃபுல்லாவே எல்லாமே விளம்பரம் தான். இதுல வந்து என்ன தெரியுமா, அந்த கட்சியில இருக்கவங்க சில பேரு, அந்த நிர்வாகிகள் சில பேரு, நம்ம வீட்டுல அடுப்பு எரியுதா, நமக்கு வருதா, நமக்கு வர வேண்டியது வருதா, மத்தவங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு என்ன, எக்கேடு கட்டா போனா என்ன, அவன் செத்தா என்ன, அவன் இருந்தா என்ன அப்படின்னு தான் வந்து இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே. சரியா? நமக்கு அந்த கட்சியில சேர்ந்து நம்ம பலன் அடைகிறோமா, நமக்கு ஏதாவது வருதா மேல இருந்து அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்சியிலையும், அந்த கட்சியில மட்டும் இல்ல, ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற உறுப்பினர்களும் சரி, அதுல இருக்கிற முக்கிய பங்கு வகிக்கிற உறுப்பினர்கள், பதவியில இருக்கிறவங்க எல்லாமே நினைக்கிறாங்க, அதாவது ஒரு சக மனிதர்களை வந்து அவங்க முன்னேறணும், அவங்களுக்கும் நம்ம எல்லா சலுகையும் எல்லா உதவிகளும் நம்ம பெற்று தரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு கிடைச்சிச்சு, நம்ம சந்தோஷமா இருந்தா போதும்டா அப்படின்னு தான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, இது அங்கதான், இதெல்லாம் அங்கிருந்து வருதுதான். இதெல்லாம் பேஸ்புக் மீம்ஸ், வீடியோ பேஜ்ல வர மீம்ஸ் அங்கிருந்து வருதுதான். போலியா யாரும் இதை சித்தரிக்கவே கிடையாது, இது எல்லாருக்கும் தான் வரும். புரியுதுங்களா? எல்லாம் என்ன தெரியுமா, இதுதான் மக்கள் மனதுல பதியும். புரியுதுங்களா? எப்படி அலைன்னு வீசி வந்ததோ அதே மாதிரி தான் இப்ப. சரிங்களா? இது அடுத்த ஒரு மீம்ஸ் பாருங்க. பிரதமராக இருந்த பொருளாதார மேதையை தூக்கி எறிந்த மக்கள் ஒரு படிப்பறிவு இல்லா வழிபோக்கனை பிரதமராக ஆக்கியதன் விளைவு நாடே சர்வநாசம் அப்படின்னு ஒரு மீம்ஸுங்க.
நாட்டாம சரத்குமாரை வச்சு ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க. அவரு வந்து அழகா போய் அதுலதான் ஜாயின் பண்ணிட்டாரு அந்த கட்சியில. சரிங்களா? அவரு ஏன் அந்த கட்சியில ஜாயின் பண்ணாருன்னு அது அவருக்கே தெரியாதுன்னு வச்சுக்க. இப்ப அவரை வச்சு ஒரு மீம்ஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி ஏமாறுறவன் எல்லாம் முட்டாள் கிடையாதான், ஏப்ரல் 19ஆம் தேதி ஏமாறுறவன் பாரு அவன் தாண்டா உண்மையான முட்டாளு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலே அது வாஸ்தவம் தான். கடந்த 10 ஆண்டுகள் பெரும் பாய்ச்சலில் முன்னேறாத அந்த பொருளாதாரம் வெறும் பேப்பர்ல வேணா சொல்லிக்கலாம், உண்மை அது கிடையாது. இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த நாடு பின்னோக்கி செல்லுதுங்கிறது தான் பார்க்கப்படுற எல்லாமே. எனக்கு மூளை அறிவு இல்லாட்டா நான் சொல்லலாம் நாடு முன்னேறிடுச்சு, ஆனா உண்மை அப்படி இல்லையே. இன்னைக்கு தனிநபர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கீழே போயிருக்கு. தனிநபர்களுடைய பாத்தீங்களா? இத பாருங்க. இந்த மாதிரி போனா நிறைய நிறைய வீடியோஸ், நிறைய மீம்ஸுகள் வந்துகிட்டு தான் இருக்கு ஆப்போசிட். புரியுதுங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய எதிர்ப்பு தான் இருக்குது. திரும்ப எப்படி 3ஆம் முறை வருவது என்பது எனக்கு ஒன்றும் புரியல. சரிங்களா? வைர நகைகளுக்கு ஜிஎஸ்டி 3% பாத்துக்கங்க. இது யாருக்கான அரசு? அப்ப வைர நகை, இந்த வைர நகை எல்லாம் சாமியான மக்கள், களை வெட்டுறவங்களும், நாத்து புடுங்குறவங்களும், கொளுத்து வேலை செய்யறவங்களும், மூட்டை தூக்குறவங்களும் போய் வாங்க போறாங்களா? அவங்களால ஒரு 1/2 கிராம் நகை கூட எடுக்க முடியாது அவங்களால. சரிங்களா? அப்ப இந்த வைர நகையை யார் வாங்குவா? பணக்காரங்க தான் வாங்குவாங்க. சரிங்களா? கோடீஸ்வரர்களும் பணக்காரங்களும் வைர நகையை அணிவாங்க. மிடில் கிளாஸ்ல கூட வைர நகையை அதிகமா யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 3. பாருங்களா, பள்ளி புத்தகங்களுக்கு ஜிஎஸ்டி 12, பெண்ணுக்கு 18. ஏன் ஸ்கூல் படிக்கிற பசங்க படிப்பு அறிவு, எழுத்தறிவு வித்தவன் கடவுள் ஆவான். இதெல்லாம் உங்கெல்லாம் எங்க போய் எதுக்கு அரிசிக்கு வரி, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி, சரிங்களா? அதுக்கு போட்டீங்க, சரி ஓகே. இதுல கூட கல்வி அறிவு, ஒரு படிப்புல கூட இந்த மாதிரி வரியை போடுவீங்க, சரிங்களா? வெள்ளையன் எதுக்கு வரி போட்டான், உப்புக்கு வரி போட்டான்னு தானே எதிர்த்து காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் செய்தாரு, உப்பு காய்ச்சினாரு. நீங்க தொற்ற 90க்கும் எல்லாத்துக்குமே வரி போட்டு மக்களை சாகடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்றது? பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முன்னேறி விடும் என்று சொல்லும் சங்கலிடம் இதை போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பிஜேபி ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த 17 மாநிலங்களில் முன்னேறிய ஒரு மாநிலத்தை காட்டுங்கள் என கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் அருமையா வந்திருக்கு. பாத்தீங்களா? யூடியூப் வீடியோல வர ஒவ்வொரு சேனலும் என்ன சொல்லுது, ஆக்டர் பிரகாஷ் ராஜ், பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்க, அவருடைய கண்ணோட்டத்துல அந்த பிஜேபி பார்ட்டியை பத்தி என்ன சொல்றாருங்கிறத நம்ம பாக்குறோம். சரியா? வேல்வீச்சு என்ன சொல்றாரு, நிறைய சேனல்ல இருந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன ஒரு கட்டா நம்ம பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் வரப்போற செய்திகளை பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவிலும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம சேனல் சார்பாக மக்களிடம் களம் சென்று இந்த முறை யாரு ஆட்சிக்கு வருவா, 3வது முறையும் பிரதமர் மோடி அவர்கள் வருவாரா, இல்ல மாற்றம் வருமா என்று மக்களிடம் நாம் சென்று கேட்போம். உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.